தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. நீ ரொம்ப அழகான பிள்ளை. ஆமாம், பற்றி அந்த பேப்பர் மாதிரி எவ்வளோ நீட்டாக ஒயிட்டாக பரிசுத்தமாக அழகான பிள்ளையா நீ இருக்கிற. ஆனால் உன்னை பிசாசு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? நீட்டாக அழகாக சூப்பராக இது போலவே நீ இருக்கிற உன்னை அவன் போல அவன் இஷ்டத்துக்கு உன்னை பொய் பேச வைக்கிறது, திருட வைக்கிறது, சண்டை போட வைக்கிறது, தேவையில்லாத கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்து அழகாக ஒரு லெவலாக இருக்கிற உன்னை அவன் லெவலுக்கு என்ன பண்ணுறான்னா ஒரு சைடாக கொண்டு போயிடுறான். என்ன பண்ணுறான்? ஒரு சைடாக அவன் என்ன பண்ணிடுறான்? அவன் ஒன்று கொண்டு போயிடுறான். நீ அப்படி போகிறதுனால என்ன ஆகுது தெரியுமா? கடவுளை விட்டு கொஞ்சம் தூரம் போகிற. கொஞ்சம் தூரம் போகிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா, நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறன்னா வீட்டுக்கு கீழ்ப்படிய மாட்டுற. என்ன பண்ண மாட்டுற? வீட்டுக்கு கீழ்ப்படிய மாட்டுற. பற்றியா? இது உன்னுடைய ஹவுஸ். உன் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டுற? நீ கீழ்ப்படிய மாட்டுற. ஒன்று அவன் என்ன பண்ணுறான்? வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, நீ இங்கே என்ன பண்ணக்கூடாது? ஸ்கூல், சர்ச், இது போல் எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? நீ கீழ்ப்படியக்கூடாதுன்னு அவன் பாட்டு அவன் இஷ்டத்துக்கு ஒரு ஆங்கிளில் அவன் தனியாக உன்னை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். இப்படி இருக்க திரும்ப என்ன பண்ணுறான்னா உனக்குள்ள கொஞ்சம் பொய், திருட்டு, தேவையில்லாத எண்ணம், தேவையில்லாத கெட்ட பழக்கம், தேவையில்லாத கடவுளுக்கு பிரியமில்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டு உன்னை ஒரு கத்தி மாதிரி தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவியாக உன்னை அவனுக்கு ஷார்ப்பாக உன்னை பிசாசு கொண்டு வந்துடுறான். இதை தான் நீ சண்டே கிளாஸ், சர்ச்சு இது போலலாம் போகும்போது அங்கே ஏசப்பா என்ன பண்ணுறாரு? உன்னை பார்க்குறாரு. நடத்துகிறவங்க டீச்சர்ஸ்லாம் ஒன்று பார்க்குறாங்க. ஐயோ, இந்த பையன் இந்த பொண்ணு இப்படி பிசாசோட எண்ணத்தில் தேவையில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட போய் சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா உன்னை கடவுள்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லி உன்னை அவர் பக்கம் திருப்புறதுக்கு என்ன பண்ணுறாங்க? உன்னை மோல்ட் பண்ணுறாங்க. நல்ல பழக்க வழக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்து ஏசப்பாக்குள்ளே ஜோப் பண்ண வச்சு அர்ப்பணிக்க வச்சு உன்னை நிறைய விஷயத்த கடவுள்கிட்ட உன்னை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது நீ அங்கே என்ன பண்ணுற தெரியுமா? ப்ரேயர் பண்ணுற. இப்போ கூட நீ ப்ரேயர் பண்ணணும்னு வச்சுக்கிங்க, ஏசப்பா கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்தோன்னு வச்சுக்கிங்க, உன்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தப்பு, சின்ன சின்ன காரியங்கள் எல்லாத்தையும் ஏசப்பா வெளியே எடுத்துருவாங்க. இப்போ நீ சொல்லி போகிறேன், ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, என்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறெல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லும்போது உன்கிட்ட இருக்கிற பொய், எப்படி பொய், திருட்டு, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம், இது எல்லாத்தையும் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக உன்கிட்ட எடுத்து என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா வெளியே போட்டுடுறாங்க. உடனே கடவுளுக்கு பிரியமான பிள்ளையா ஒரு பேர் ஒரு ஏரோ, ஒரு ராக்கெட் போல் இருக்குல்ல, இது நல்லா அழகாக மேலே போயிடும். இது போல தான் அவர் பிள்ளையா உன்னை மாற்றி பரலோக பிள்ளையா உன்னை கொண்டு போகிறதுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்துறாரு. நல்ல கிஃப்டட் பர்சனாக ஏசப்பா உன்னை வைக்கிறாரு. உனக்குள்ளே ஏசப்பா வந்த உடனே நீ எப்படி இருக்குன்னு சொன்னால் அருமையான பிள்ளையாக மாறிடுற. அப்போ நீ ஏசப்பா பிள்ளைன்னு காட்டுறதுக்கு அடையாளம் என்னன்னா, அவர் சிலுவையின் உபதேசத்தை நீ தெரிஞ்சுக்கொள்கிற. என்ன தெரிஞ்சுக்கொள்கிற? எனக்காக வந்தார், எனக்காக பிறந்தார், எனக்காக மரிச்சார், எனக்காக உயிர் தெழுந்தார், எனக்காக பரலோகத்துக்கு போயிருக்காரு, திரும்ப வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி உன் இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை அழகாக ராக்கெட் போல சூப்பராக பறந்து போகிறதுக்கு பரலோகத்துக்கு ஆயத்தமுள்ள பிள்ளையா உன்னை கடவுள் மாற்றுறாரு. இப்படி இருக்க ஒன்றை தான் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய சிலுவையினோட அடையாளத்தை உன் ஹார்ட்டில் வைக்கிறாங்க. அதுதான் பற்றியா அந்த ராக்கெட்டாக இருக்கிற நீ பரலோகம் போனோன்னா ஏசப்பாவை முழுசாக நம்பணும். ஏசப்பாவை முழுசாக நீ நம்பினா உனக்குள்ள கிரைஸ்டோட சிம்பிள் உனக்குள்ளே இருக்கும். பார்த்தியா எவ்வளோ அழகான ஒரு சிலுவை வந்துருச்சு? பார்த்தியா? உன் பாவம் இந்த சிலுவையின் மூலமாக தான் மன்னிக்கப்படுது. ஏசப்பா உன்னை ரொம்ப நேசிக்கிறார். சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஒன்று நான் ஏசப்பா கிட்ட கூப்பிடுறேன், நீ வந்த அப்படின்னு சொன்னால் ஏசப்பா உன் கூட இருந்து உன்னை, உன் ஃபேமிலியை, உன் ஃப்யூச்சரை கடவுள் பார்த்துப்பாங்க. அதனால் காடோட பிள்ளையா நீ இருப்ப அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உன் லைஃப் சூப்பராக இருக்கும். இது போல் நீயும் செஞ்சு பாரு. நிறைய பேரை நீ என்ன பண்ணு? ஏசப்பாக்குள்ளே வழி நடத்து. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.